வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஸ்கீமை பற்றின முக்கியமான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமோட நேம் என்ன, இந்த ஸ்கீம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 1000 முதல் 5000 வரை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதை எப்படி வாங்குறது, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, ஏ டு Z டீட்டெயில்ஸ் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தி இலவசமாக இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற ஈஸி மெத்தடை பார்த்துலாம். கூகுள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஒய் ஸ்கீம்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே ஒன்று வரும். www.npscra.nsdl.co.in ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வெப்சைட். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஒன்றே இருக்குது இல்லைங்களா, அடல்ட் பென்ஷன் யோஜனான்ட்டு. ஸோ இதை தாங்க இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் யுவர் என்பிஎஸ் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட் ஆன்லைன்ட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தாங்க வரும். இதில் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடல்ட் பென்ஷன் யோஜனான்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தாங்க ஓப்பன் ஆகும். இதில் கீழே தள்ளிட்டு வரேன். இப்போது இது மேலே இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் செகண்ட் பேஜ் இது போல் தாங்க ஓப்பன் ஆகுது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். பெருசானா ஒன்றும் இருக்காதுங்க. பேசிக் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. இதில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ்னு வந்து நீங்கள் பே பண்ணுற போல் இருந்ததுன்னா எஸ் கொடுத்து இன்கம் டேக்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க. எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் கேஓசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம்ன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆஃப்லைனில் பண்ணுற போல் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கேஓசி ஆதார் கேட்டிருக்காங்க. கேஓசி ஆதார் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம சிம்பிளாக முடிக்கிற போல் இருக்கும். என்டர் யுவர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாயில் வந்து 5000 வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு 5000 வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா 5000 கொடுத்துக்கோங்க. பீரியட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கொடுத்துக்கோங்க, மாதம் மாதம் வேணான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப்சா கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 48 + 6 எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க. 54 கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண மெத்தட். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ்க்கு, அதாவது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விவரம் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேப்லெட் காலம் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அதை பற்றின முழு விவரமும் நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணது பாருங்கள், ஓகேங்களா. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த டேப்லெட் காலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர் மந்த்துக்கு 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சபட்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 42 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு மாதமான 1000 ரூபாய் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா கட்டினீங்கன்னா 2000 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ரூ. கட்டினீங்கன்னா ரூ. 3000, ரூ. 168 கட்டினீங்கன்னா ரூ. 4000, ரூ. 210 கட்டினீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5000 வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் காலம். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவாக நான் திருப்பவும் வீடியோ போடுறேன் இந்த டேப்லெட் காலமுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கலாம், இல்லை மந்தில் இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கலாம். இப்போ ரூ. 42 பர் மந்த்துக்கு நான் கட்டினேன். இயர்லி ஒன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 248 நீங்கள் போட்டுடலாம். ஸோ இது போலவும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாம். அதாவது பே பண்ணுறதுனா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.